புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளின் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தர நெடுவாசலிலும் புதுக்கோட்டையிலும் எமது செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து முதலில் எமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்போம். வணக்கம் இஸ்லாம். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் மக்கள் நடத்தி வரும் போராட்டம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா மரியாதை இருக்கணும். ஏன்னா நம்ம வேகத்துல பேசுறப்போ அது தவறும். தயவு செஞ்சு அதை தவற விடாம அனைவரையும் மரியாதையோட நடத்தணும், மரியாதையோட பேசணும். அதே மாதிரி தனிமனித தாக்குதலும் அரசு தாக்குதலும் தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். இஸ்லாம் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் மக்கள் நடத்தி வரும் போராட்டம் பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் முதல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை புதுக்கோட்டை நெடுவாசலில் செயல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி 11வது நாளாக இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டமானது இன்று உண்ணாவிரத போராட்டமாக தொடங்கியிருக்கிறார்கள். இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். ஆனால் இது முழுக்க ஒரு பொதுமக்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. எந்த ஒரு கட்சி சார்பை இந்த போராட்டம் முன்னெடுக்கவில்லை. முழுக்க இது பொதுமக்கள் நடத்துகின்ற ஒரு போராட்டமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினால் இந்த மண் முழுவதும் பாழாகிவிடும், விவசாயம் முழுவதும் பாதிக்கப்படும். அதே போல நிலத்தடி நீர் அதனுடைய மாசுபடும். எனவே விவசாயம் பொய்த்து போகக்கூடிய சூழல் ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே காவிரி நீர் கிடைக்காததால் விவசாயம் இந்த பகுதியில் மிகவும் குறைந்துவிட்டது. இந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது மிகவும் அது இந்த விவசாய நிலங்களை அழியக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என இந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதிகமான பெண்கள் கலந்திருக்காங்க. அவர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து தங்களுடைய கோஷங்களை முன்வைத்து வருகின்றனர். அதே போல இந்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற பல அமைப்புகளை சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் ஒரு கையெழுத்து இயக்கத்தை இங்கு தொடங்கியுள்ளனர். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என இங்கு போராட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கையெழுத்து வாங்கி மத்திய அரசுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இயக்கத்தை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டமானது எப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டம் புதுக்கோட்டையில் செயல்படுத்தப்படாது என ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடுகிறதோ அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என இந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் குறித்த தகவலை பார்த்தோம். தொடர்ந்து இதேபோல் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டையிலும் சில அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்போம். சுந்தர், புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் எந்தெந்த அமைப்புகள்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க? இயற்கை வளங்களை, கனிம வளங்களை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான பல்வேறுபட்ட அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க தேவை இருக்கின்றது. புதுக்கோட்டையை சேர்ந்த அமைப்புகளை சேர்ந்த நண்பர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர். இளைஞர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர் மாணவியர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னோடிகள் வருவான நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் தான். விவசாயத்தை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு சாப்பாடு தான் சார் முக்கியம். அதனால நாங்க போராடுவோம். விவசாயிகள் இல்லாம வாழவே முடியாது. அதனால நீங்க தயவு செய்து உங்க டிவி மூலியமா இதை ஒளிபரப்பு பண்ணி எங்களுக்கு தகுந்த இந்த மீத்தேன் திட்டமோ ஹைட்ரோ கார்பன் திட்டமோ இனி வரப்போற எந்த திட்டமா இருந்தாலும் இது எங்களுக்கு வரவே கூடாது. பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயம் தான் முதுகெலும்பு உடைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? கூணிட்டு திரிய போறோமா? தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு நம்ம அரசு செவி சாய்ச்சு இதுக்கு நல்ல ஒரு முடிவை தரணும். எங்களுக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவிகள் தெரிவிக்கையில் அவர்கள் இந்த போராட்டத்தில் முன்னிறுத்தி சென்று இந்த மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும். இன்று இந்த முதற்கட்ட போராட்டத்தால் அடுத்தடுத்த போராட்டங்கள் பல போராட்டங்கள் எடுத்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில்